ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வெள்ளை ரவை 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் ரவை எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி வறுத்த ரவை தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வடக்கல்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வறுத்து எடுத்தாச்சு. ஒரு 7-8 போல் நான் முந்திரியை எடுத்துக்கிறேன். இப்போ கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியை நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் நான் 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். அப்புறம் ஃபுட் கலர் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப லைட்டாக தான் நான் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது 3 ஏலக்காயை உடைச்சி உள்ளே இருக்க விதையை நல்லா நுணுக்கி எடுத்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. கரண்டியை வச்சு கிளறி விட்டுட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம், இல்லைன்னா புருடாக சேர்ந்துருங்க. இப்போது நான் 1 டம்ளர் ரவைக்கு 1.25 அளவு டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இது எங்களுக்கு போதுமான சுகராக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா இனி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ரவை நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ இது கூடவே சர்க்கரையை ஆட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நான் 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். நெய் உருகிற அளவுக்கு நல்லாவே கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த முந்திரி, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சிம்பிளான ரவா கேசரி செஞ்சாச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.